ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அண்ட் டைப்ரைட்டிங் அப்டேட்ஸ் வித் ரவியில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் எக்ஸாமுக்கான இதுதாங்க பார்க்க போகிறோம். எப்படி எக்ஸாம் எழுதணும், என்னென்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெயின் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு காலேஜில் நாளைக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? எக்ஸாமுக்கு முதல் நாள் அவங்களே பிரின்ஸிபலே சைன் பண்ணி இப்போ அதுக்கான ஆர்டரும் டவுன்லோட் வந்துடுச்சு. அதை அவங்க காலேஜ்லேயே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எப்படி மெயின் ஷீட் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கொஷின் இருந்ததுன்னா கேளுங்க, நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குற மெயின் ஷீட் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? ஒரு புக்லெட் குடுத்துருவாங்க. 40 பேஜ் உள்ள ஒரு புக்லெட் குடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஏ4 ஷீட்ல ஏ4 சைஸ்ல உங்களுக்கு ஒரு புக்லெட் குடுத்துருவாங்க. 40 பேஜஸ் இருக்கும். ரூல்டும் இருக்கு, அன்ரூல்டும் இருக்கு. உங்களுக்கு எது வேணாலும் குடுக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்கு அப்டின்னா, உங்களோட ஹால் டிக்கெட்ல இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பர எழுதுங்க கரெக்ட்டா. அதுல என்ன என்ன ஆப்ஷன் குடுத்துருக்காங்களோ, அத கரெக்ட்டா நம்பர் எழுதிட்டு, அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு தெரியும். அத எழுதிட்டு அதுக்கு நேரா அந்தந்த நம்பர வந்து ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஷேட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க கார்னர்ல. அந்த நம்பர வந்து நீங்க கரெக்ட்டா எழுதிட்டு, அதோட இத வந்து கரெக்ட்டா நீங்க போட்டுறணும். அது எப்படி ரெஜிஸ்டர் நம்பருக்கு போடுறீங்களோ, அதே மாரி அதையும் ரவுண்ட வந்து பால் பாயிண்ட் பென்னால ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து நீங்க பிஎட்டா, எம்.எட்டா, பிஎஸ்சி பிஎட்டா, இன்டர்கிரேட் கோர்ஸ்னா பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட். ஓகேங்களா? நீங்க என்ன எக்ஸாம் எழுதுறீங்களோ பிஎட்னா பிஎட், எம்.எட்னா எம்.எட்ன்னு அந்த அந்த பாக்ஸ டிக் பண்ணிட்டு மேல என்னவோ பிஎட்ன்னு எடுத்து எழுதிருங்க. அப்புறம் உங்க ஹால் டிக்கெட்லயே இருக்கும். காலேஜ் கோடு இருக்கும், எக்ஸாம் சென்டர் கோடு இருக்கும், சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அதையும் பண்ணிட்டு ஃபார்னூன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், ஏஎன்னா ஆஃப்டர்நூன். ஓகேங்களா? இது 2த்தையுமே நீங்க வந்து டிக் பண்ணிடணும். ஓகே. அத டிக் பண்ணிட்டு, அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ரிட்டன் வந்து நீங்க லாஸ்ட்ல தான் எழுதணும். நீங்க என்னைக்கு டேட் எழுதுறீங்களோ, அந்த டேட்டு, மந்த், இயர்ன்னு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல தான் உங்களோட ஸ்டூடண்ட் சிக்னேச்சர்ன்னு அந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு பார்ட்ல நீங்க எழுதணும். அதுக்கு மேல இருக்கிறது வந்து இன்விஜிலேட்டரோட சைன் போடணும். ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க சைன் பண்ணக்கூடாது. கீழ சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டூடண்ட் அப்படின்னு போட்டு வித்தின் தி பாக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த இடத்துல மட்டும் நீங்க சைன் பண்ணணும். ஓகேங்களா? வேற எதுவுமே நீங்க அதுல ஃபில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்தீங்க அப்படின்னா, அதுலயும் வந்து நீங்க பிஎட் என்னைக்கு டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், சப்ஜெக்ட் கோட் எழுதிறணும். என்ன சப்ஜெக்ட் பேரோ, அந்த பேப்பரோட பேர எழுதிட்டு, கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜ் ரிட்டன் அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கு கீழ ஃபுல்லாவே வந்து அவங்க கரெக்ஷன் பண்றவங்களோட ஒர்க் அங்க நீங்க எதுவுமே கை வைக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்படியே அந்த பேஜ விட்டுடுங்க. ஓகேங்களா? இத மட்டுமே நீங்க எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்ட்டா எழுதுங்க. அப்புறம் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து மாடல் எப்படி பேட்டர்ன் அப்படின்னா, 5 எடுத்த பார்ட் ஏல வந்து 5 ஒன் வேர்ட்ஸு. அதுக்கு அடுத்து 1 மார்க்கு. அதுக்கு அடுத்தது வந்து 5 கொஸ்டின் குடுத்து 3 5 மார்க் எழுதணும். ஓகேங்களா? மொத்தம் 15 மார்க்கு. இது வந்து 20 மார்க்கு. ஆ அப்புறம் 10 மார்க் வந்து 5 10 மார்க் எழுதணும். ஓகேங்களா? 5 10 மார்க்கும் 50 மார்க் வரும். மொத்தம் 50. அது ஒரு 15 அப்புறம் ஒரு 5 சேர்த்து உங்களுக்கு 70 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் நடக்கும். 30 மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க். இன்டர்னல் மார்க்ல உங்க காலேஜ்ல உங்களுக்கு முன்னாடியே சொல்லிருவாங்க. இல்லன்னா எக்ஸாம்க்கு உங்களுக்கே எக்ஸாம்க்கு அப்புறம் கூட உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. மேபி முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஆ நெக்ஸ்ட் வந்து நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 10 மார்க்க பொறுத்தவரையும் நீங்க வந்து ஒரு 4 பேஜஸ் கம்பல்சரி எழுதி ஆகணும். அது ஒரு 4 பேஜ் எழுதுறீங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் 4 பேஜ்னா பேலன்ஸ் இருக்க 4 கொஸ்டினுமே நீங்க என்ன பண்ணணும், ஒரே யூனிஃபார்மா ஃபாலோ பண்ணணும். 4 பேஜ்னா எல்லாமே 4 பேஜ் எழுதணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஆ 5 பேஜ் எழுதுறீங்க, கூட வேணா போலாம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாம் ஒரே மாரி எழுதுங்க. அது கம்மியா 3 பேஜுக்கு கம்மியா எழுத வேண்டாம். 3 பேஜ் 2 1/2 பேஜுக்கு கம்மியா நீங்க எழுத வேண்டாம். நீங்க எழுதுறது ஃபுல்லாவே எப்படி இருக்கணும்னா, யூனிஃபார்மா இருக்கணும். 10 மார்க்னா இவ்வளோ பேஜ். 5 மார்க்னா இவ்ளோ 1 1/2 பேஜ்னா 1 1/2 பேஜ், 2 பேஜ்னா 2 பேஜ் கம்பல்சரி எழுதியிருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி பார்த்துக்கோங்க. அ ஏ4 ஷீட் சைஸ் தான் இருக்கும். ரூல்டு பேப்பரும் இருக்கு, அன்ரூல்டு பேப்பரும் இருக்கு. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க பேஜ் மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துறாதீங்க 10 மார்க்ல. அப்புறம் 5 மார்க், 1 மார்க் எழுத முடியாது. அதனால அந்த குறிப்பிட்ட நேரம் மட்டும் 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க 5 மார்க் 10 மார்க் எழுதுறதுக்கு. ஓகேங்களா? 10 மார்க் எழுதுறதுக்கு
2 2 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் 5 மார்க்குக்கு ஒரு 45 மினிட்ஸ்ல 3 5 மார்க் எழுதுற மாரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 2 பேஜ் இல்ல 2 1/2 பேஜ் கம்பல்சரி எழுதுற மாரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்க 10 மார்க்குக்கும் 5 மார்க்குக்கும் டிஃபரன்ஸ் காமிக்கணும். ஓகே. 10 மார்க்னா 4 பேஜ் அப்டின்னா 5 மார்க்னா 2 பேஜ் அதே மாரி மேனேஜ் பண்ணுங்க. 1 மார்க் நீங்க ஒரு பேஜ்ல உங்களுக்கு வந்துரும். ஒரு 5 ஒன் வேர்ட்ஸ்ங்கிறதுனால லைன் வைஸ் ஒரு ரூல்டு இருந்ததுன்னா 1 லைன் விட்டு 1 லைனுங்க வந்து எழுதுங்க. ஓகேங்களா? மேனேஜ் பண்ணுங்க டைம. அந்த டயத்துக்குள்ள எழுதிருங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்டின்னா கேளுங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு காலேஜ்ல குடுத்துருவாங்க. அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்கு போம்போது, எப்படி நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் போறீங்களோ, அதே மாரி தான் எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடியே போயிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமு அப்படிங்கும்போது நீங்க சீக்கிரமாவே போய் ஆகணும். எங்க சென்டர் போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டு நீங்க முன்னாடி போயிடணும். எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க முன்னாடி போறது நல்லது. அதனால ஃபர்ஸ்ட்டு போயிடுங்க. உங்க என்னென்ன எடுத்துட்டு போணும்னா, பென்னு, பென்சிலு, உங்க ஹால் டிக்கெட்டு, ஐடி கார்டு இத கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு போணும். ஓகேங்களா? கலர் பென் யூஸ் பண்ணலாமான்னு நெறைய பேர் கேட்குறீங்க. கலர் பென் வந்து இம்ப்ரஷன் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிற மாரி எழுதுங்க. மோஸ்ட்லி ஸ்டிக் பென்ஸ அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸ்டிக் பென்ஸ்லாம் எழுதுனோம்னா, அந்த பேப்பர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். அது ரொம்ப இம்ப்ரஷன் தெரியும். நம்ப எங்கெங்கலாம் புள்ளி வைக்கிறோமோ, இல்ல லைன் கனெக்ட் பண்றோமோ, அந்த இடத்துல வந்து ரொம்ப இதாகும். பின்பக்கம் நல்லா தெரியும். நீங்க பேக் சைட் எழுதியிருக்கிறது வந்து, எழுத்து என்ன எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது ஸ்டிக் பென் எழுதியிருந்தீங்கன்னா தெரியாது. அதுமாரி ப்ளூ பென்லயே வந்து ஸ்டிக் பென் மாரியோ, இந்த இங்க் பென் மாரி எழுதுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அதெல்லாம் வேண்டாம். ஓகேங்களா? அது ரொம்ப அந்த பேஜெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேங்களா? அது நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு தெரியாது. பார்க்குறவங்களும் ரொம்ப ஏதோ எழுதியிருக்கீங்க, என்ன எழுதியிருக்கீங்கன்னு தெரியலன்னு அவங்க மார்க்கும் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மோஸ்ட்லி நீங்க ரெட்டு, கிரீன தவிர மத்த எது வேணாலும் யூஸ் பண்ணுங்க. ஆனா ஸ்டிக் பென் வேண்டாம். பால் பாயிண்ட் பென்லயே இப்ப கலர் பென்லாம் இருக்கு. அத யூஸ் பண்ணுங்க. வயலட்டு இது மாரி யூஸ் பண்ணுங்க. ரோஸ் கூட வேண்டாம். ஓகேங்களா? வயலட் பென்னு, ப்ரவுன் பென்னு இந்த மாரி இருக்க பென்னா யூஸ் பண்ணுங்க. மத்தபடி உங்களுக்கு பேப்பர் பிரசன்டேஷன் நீட்டா பண்ணுங்க. ஓகேங்களா? வேற எதுவும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். இல்ல கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது இந்த இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க பிஎட் ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஏதாவது டவுட்ன்னா கேளுங்க. ஓகே. இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.